வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. யாழிலும் தொடர் போராட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தும் தொடர் போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடைசி நேரம் காணாம போய் என் மகன் கடைசியில எனக்கு ஒரு தொடர் கிடைச்சது. 2012 கிடைச்சது. எங்க தம்பி என்ன மாதிரி நான் பார்க்க வரலாம் ஒன்று கையிலியம்மா என்ன பார்க்கலாது என்ன வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு காட்ட மாட்டாங்க என்ன நடக்கும் தெரியாது காட்ட மாட்டாங்களான்னு சொல்லப்பட்டது. அப்ப என்ன சாப்பிட்ட என்னம்மா உடுப்பு கொடி இல்ல சொல்ல போனா உடுப்பே இல்ல நீங்கள் என்ன தேடியாலேயாதீங்கோ அப்ப என்ன உனக்கு குரல் எல்லாம் மாறி சொல்லலாம் வித்தியாசமா இருக்கு இப்படி சொல்றான்னு சொல்ல அம்மா ஊசி அடிக்கிறவங்களம்மா அலசில அவளையெல்லாம் அப்படி வித்தியாசமா இருக்கும்னு சொல்லப்பட்டது. நாங்கள் என்னத்துக்காக இந்த பிரதிநிதிகள் நாங்கள் எடுத்து விட்டோம். எங்களோட உயிர் போகுது உயிர் இதுல இல்ல அப்படி இருந்தும் நாங்கள் பயத்துல அந்த நேரங்களில் பயந்துதானே நாங்கள் இதில் செய்தோம். இப்ப பேருந்து 2 வருஷம் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கல ஒன்றில் ஓம் இல்லாட்டி இல்ல உங்களை நாங்கள் அதைத்தானே கேட்கிறோம். நாங்கள் மற்றபடி உங்கள்ட்ட நாங்கள் அதைத்தான் இதைத்தான் கேட்கல. எங்கட இதை நீங்க பார்க்க ரணில் மாத்தியா சொல்லியிருக்காருன்னா வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு ஆறு அனுப்பினது வெளிநாட்டுக்கு போனா ஆறு அனுப்பினது ஒன்று நீங்க அனுப்புறீங்களா இல்ல நாங்க அனுப்புறேன் நாங்க அனுப்பினாலும் சரி சொல்லுங்க. அந்த விளையாட்டு உங்களோட தூரம் இருக்குதானே அங்க போய் வந்து லிஸ்டில் எடுங்க. 24 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் இதுவரையில் எவரும் தமக்கான தீர்வை முன்வைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபடும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் கூறுகின்றனர். மருமகன் மகள் 3 பேர பிள்ளைகள் ஒரு ராணுவம் தான் நல்ல பச்செல்லாம் போட்டிருந்த பச்சு குத்தி இருந்தார். ஆரண்டங்களுக்கு இப்ப தெரியல அவர்கிட்ட கொண்டு கையெழுத்தினாங்க. நம்ம ஏத்தினதான் கண்ண நான் இப்போ 50 தூரத்துல பஸ் எல்லாம் லைன் அடிச்சுன்றது கொண்டு ஏத்தினவ சிடிபி தமிழ் செல்லனுக்கு அடுத்ததா இருந்த சுதாண்ட தங்கனண்டு அவற்ற மனைவி 3 பிள்ளைகள் உதயன் நளினி அவ பிரியன் மனஸ்வி மற்றது மலரவ நின்பன் ரூபன் மற்றது மஜித் வைப்பும் 2 பிள்ளைகளும் முக்கிய ஆக்கள் தான் அந்த பிரான்சிஸ் ஃபாதர் மூலம் அவர் சொல்ல எடுத்தாக்கள் பஸ்ல போன அவ்வளவு பேரும் வந்ததான் எனக்கு தெரியாது. நான் வந்ததா கேள்விப்படவும் இல்லை. விஸ்வமடைவில் சசி என்ற ஒரு இளம்பருதி என்ன இருக்கிறார் அவரையும் சேர்த்து எடுத்து விடுறோம்னு சொன்னான். 20 லட்சம் ரூபா கட்டுறா கட்டினீங்களா உள்பட எடுத்து விடுவோம். திருவோணமலையில இருக்கணும் இளம்பருதி என்னைய ஆமியோட இருக்கிறார். பிள்ளைகளும் மனைவியும் அங்க இருக்கணும். நாங்க அப்படி என்ன கொண்டு காட்டுறோம்னு சொல்லிச்சோம். எங்களுக்கு 4 லட்சம் தாங்க நாங்க கொண்டு போய் எங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி இருந்ததெல்லாம் செம்பி சுட்டு என்ன காட்டு வந்துட்டு 4 லட்சத்தையும் கொண்ட போட்டேன். போட நான் இங்கே வர அங்கே எடுத்துக்கொண்டு போனான். சரி திருவோணமலைக்கு எங்களை கூட்டிக்கொண்டும் போனான். குழாவி அடிச்சிடுது எங்களுக்கு. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறானம்மா ஒன்றும் செய்யறான்னு இந்த சசிகண்டவன் தான் என்ன சொன்னான். அவ சொல்லித்தான் இப்ப இந்த காசை காட்டி வந்து நாங்க திரும்பி வந்தது. சசி என்ன சொன்னது ஜனார்த்தன் பேர்ல நான் காசு போட்டேன். ஏரியே போட்டுருக்கு பவனியா கைகோள் வழக்கு. ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான மனித உரிமைகள் விவகார சிரேஷ்ட ஆலோசகர் ஜுவான் பெர்னாண்டஸ் ஜார்டன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமற் போனவர்களின் உறவினர்களை சந்தித்து இன்று கலந்துரையாடியுள்ளார். பல நாட்களாக வீதியோரத்தில் காத்திருக்கும் இந்த தாய்க்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை. 20 நாட்களாக தொடர்கிறது இவர்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம். எங்கட பிள்ளைகளை கொண்டு காட்டணும் இல்லைன்ற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை சொல்லணும். இருக்கா இல்லையா என்ற ஒரு முடிவை சொல்லணும். 3 இழந்த நான் அப்போ எங்களை பார்த்து ஒரு மாதிரி நெய்யாண்டி கதைக்கிறதும் சிரிக்கிறதும் போறதும் இப்படி நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட பிள்ளைகள் இருந்தா நாங்களே இப்படி இருக்கணும் எங்கிற பிள்ளைகளை விடு எங்களுக்கு ஒரு முடிவெட்டா. ஊர் இல்ல உறக்கம் இல்ல தீன் இல்ல கஞ்சி இல்ல நாங்கள் இப்படி கிடக்கணும். பெத்த மக்களை அவனுக்கு ஊனமுறதுக்கு நாங்கள் கொடுத்துட்டு நாங்களே இப்படி கிடக்கணும்.
தமக்கான உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்து கடந்த 8 நாட்களாக இந்த மக்கள் போராடி வருகின்றனர். தயவு செய்து சம்பந்தன் ஐயாவை கேட்டுக்கொள்ளுகிறோம். ஐயா, நீங்க நித்திர கொள்ளாதீங்கோ, முழிச்சிருந்து எங்களுடைய பிள்ளைகளை எடுத்து தாங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். ஐயா ஐயா, எங்களால தானே ஐயா நீங்க இந்த கதிரையில இருக்க வேண்டி வந்த நீங்கள். ஐயா, உங்களுக்கு நாங்கள் போட்டோம் ஐயா. ஐயா, உங்களை தூக்கி கதிரையில இருக்க வச்சோம் ஐயா. இன்றைக்கு எங்களை திரும்பி கூடி பாக்குறீங்க இல்லையா? இந்த பிள்ளை எனக்கு வேணும். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்த இந்த அரசாங்கங்கள் எல்லாம் தங்கட அலுவலோடையும் தங்கட கர்மங்களோடையும் இருக்கணுமே தவிர எங்களுக்கு ஒன்று உதவி ஒன்றுமே செய்யணும் இல்லையே. எங்களுக்கு ஒரு உதவியும் வேண்டாம். எங்கட பிள்ளைகளை தந்தா காணும். அங்க பாராளுமன்றத்துல போய் என்ன கேட்கினோம்? தங்கட கர்மையில தான் செய்யணும். எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. திருகோணமலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டமும் இன்று 11வது நாளாகவும் தொடர்கிறது. அரசாங்கம் தான் கடத்தினது எங்கட புள்ளிகளை, வேற யாரும் கடத்த இல்ல. எங்கட புள்ளிகளை தர சொல்லி இந்த நல்லாட்சி அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். மீண்டும் நாங்க வீதி வழியையும் சந்தி வழியையும் பணத்தையும் கொடுத்து பிள்ளைங்க இழந்து உயிரையும் இழந்து நாங்க இன்றைக்கு பரதேசியாக பைத்தியாரியாக தெரிகிறோம். தயவு செய்து எல்லா மக்களையும் கொண்டு வந்து தாங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்ப்பா.